ஆனால் இங்கே சென்னையிலே இருக்கோம். நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கோங்க பார்க்குறதுக்கு. பாருங்க, நல்ல மெத்துன்னு இட்லியும் மணக்க மீன் குழம்பும். வணக்கம் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா மெரினா பீச்சில் தான் இருக்கோம். புறா கோசம் தீனி கொண்டு வந்துருக்கோம். அப்படியே மெரினா பீச்செல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். புறாக்கு தீனி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம சென்னை மெரினா பீச் தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல 17 வருஷமா இந்த ட்ரெஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. டெய்லியும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாத புறாக்கு தீனி போட்டுட்டு இருக்காங்க. காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இங்கே தீனி போடுவாங்கங்க. நீங்களும் வந்து இந்த தீனி போடுறதுல கலந்துங்க. வரும்போதே பொட்டுக்கடலை, கம்பு, சோளம் இதெல்லாம் கடைச்சா கொண்டு வாங்க கோதுமையோட. நாங்கள் வந்து ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து நாங்கள் முடிஞ்சு 4 பேரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் ஒரு தட்டு கொடுத்தாங்க. தட்டில் கொட்டி இது எல்லாத்துக்கும் புறாக்கு போட்டேங்க. போடும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணலங்க. கண்டிப்பாக வரும்போது கையில் ஏதாவது கொண்டு வாங்க. அப்படியே மெய் மறந்து இருக்கிறேன்டா. வீட்டிலேருந்து கோதுமை கொண்டு வந்தோம். 10 கிலோ கோதுமை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்த புறாக்கு போடுறதுக்கோசம் கொண்டு வந்தோம். அப்படியே மெய் மறந்துருக்கு. இவ்வளோ இதெல்லாம் பார்க்குறதுலாம் கொஞ்சம் இதுதான். ஆனால் இங்கே சென்னையிலே இருக்கோம். நாங்களே இதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோங்க பார்க்குறதுக்கு. இல்லை வரதாக இருந்தால் உங்களால் முடிஞ்சதே ஒரு பொட்டுக்கடலை, கம்பு, கோதுமை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல வந்து நின்னாலே அப்படியே மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அந்த சூரியனோடு சேர்த்து அந்த புறா பறக்கும்போது அடேங்கப்பா வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க, இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கலாம். பாருங்க, நல்ல மெத்துன்னு இட்லியும் மணக்க மீன் குழம்பும். நல்லா பீச்சுக்கு வந்து புறாக்கு தீனியை போட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்களே செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு தான் முக்கியம். அடா பாருங்க, நம்ம சொந்தம் நம்மளை தேடி வந்துருச்சு பார்த்தீங்களா. எங்கே சாப்பிட்டாலும் அவங்க கூட வந்துருவாங்கல்ல. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பீச்சுக்கு வந்து கடல் தண்ணியில் காலை வைக்காத போலாமா. அப்படியே வந்துட்டேங்க. வந்தால் இங்கே பாருங்க, நம்ம ஐயா என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு சில்ட்ரன்ஸுங்களுக்கு விளையாடுறதுக்கு. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது. பாருங்கள், நாங்கள் மூங்கில் சேர் மாதிரி போட்டிருந்தாங்க, உட்காந்துட்டோம். இங்கே காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் என் பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்து ஆடிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரன் முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய். இங்கே பார்த்தீங்களா, மூங்கிலேயே நமக்கு உட்காரத்துக்கு கோவா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மெரினா பீச் தாங்க. மெரினா கடற்கரை சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்காக இருக்குது, நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்குது. மனசார பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அங்கேருந்து நடந்து வந்தோம். அந்த குழந்தைங்களுக்கு போடுறதுலாம் அதெல்லாம் பார்த்தோம். சர்க்கஸ் போட்டிருக்கான், கால் எக்ஸசைஸ் போட்டிருக்கான், கை எக்ஸசைஸ் போட்டிருக்காங்க. இப்படி பாருங்க, சும்மா அப்படியே மூங்கில் காட்டுக்கு அதுக்கும் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இல்லைங்க, கோவாவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அட பீச்சுக்கு வந்து புறாக்கு தீனி போட்டனால மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது என்னென்னமோ கொண்டு வந்து கையில் எதே பசையை போட்டு ஒட்டி அந்த பேப்பரில் தடவிட்டாங்க. தடவி மண்ணை போட்டு எடுத்து என்னமோ குளிக்க எடுத்து அப்புறம் பார்த்தா அழகழகாக ஆச்சு, கை வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, என் பொண்ணு காட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த நடுவில் மட்டும் ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சுக்கினா அப்படியே சும்மா ஒரு வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு செல்லை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். ஒரு டேபிள் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டனால தான், இல்லை ஒரு கட்டமாக போட்டால் நல்லா இருக்கும். இல்லை அந்த இடத்துக்கு ஒன்று இந்த இடத்துக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று நம்ம அப்படி வச்சா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டர் கேனை கூட நல்லா இருக்கும். அங்கேருந்து அப்படியே ரிலாக்ஸாக வந்து பாக்கெட் இருக்கிற செல் எடுத்து வச்சுட்டு வாட்டர் கேன் எடுத்து வச்சுட்டு காண போயிடும், ஃபோனெல்லாம் காணா போவாது. ரிலாக்ஸாக அப்படியே நடந்து வந்து பீச்சில் காலை நினச்சாச்சுங்க. காலை நினச்சி அந்த சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள்.